ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு புலபுலா சட்னி. என்னங்க அது புலபுலா சட்னிங்கிறீங்கன்னு பார்த்தீங்களா? என் பொண்ணு இந்த சட்னிக்கு வச்சுருக்கிற பேர் இது. சின்ன குழந்தையிலேருந்து இப்படி தான் கேட்பான் இந்த சட்னியை. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 7 பல் பூண்டு, 5 காரம் இருக்கிற குண்டு மிளகாய், ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் புளி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இந்த இடத்துல நீங்கள் சாம்பார் வெங்காயம் கூட ஒரு கைப்பிடி வச்சுக்கலாம். 3 தக்காளி, மேலே இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு 3 தக்காளி, எப்போவுமே ஒரு வெங்காயம் அப்படின்னா அதுக்கு 3 தக்காளி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்படியே பச்சையாக மிக்சியில் அரைச்சி நல்லா உண்டுன்னு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. கடாயில் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிக்கிறேன். கடுகு வெடித்த பிறகு அரைச்ச விழுந்து கொட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாஃப்டான செட் தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும், இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கலர் கொடுக்குற காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சட்னி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்